நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. எஸ்பி சூர்யா நம்ம ககன் மேலே பொய்யான ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம பூமிக்கு தெரிஞ்சு பூமி சூர்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ என்னோட புருஷனை அநியாயமாக கைது செஞ்சுருக்க, இதுக்கு நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட எஸ்பி சொல்கிறாரு, இங்கே பாரு பூமி, நீ சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. அவன் என்ன தப்பு செஞ்சான் தெரியுமா? அவன் ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். நான் தான் அவனை பிடிச்சி இப்போ லாக்கப்பில் அடைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சரி எதுக்காக ககனை எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இது ஒன்றும் எக்ஸிபிஷன் கிடையாது, டிக்கெட் வாங்கிட்டு வந்தா எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு, நீ வந்து கோர்ட்டில் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்ல, இதை கேட்ட பூமி வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோதான் சார் மரியாதை, செய்யாத தப்புக்கு யாரும் தண்டனையாக அனுபவிக்க கூடாது, ஆனால் நீங்கள் பண்ணுறது பச்சை துரோகம், கண்டிப்பாக இதுக்கான விளைவுகள் ரொம்பவே மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட எஸ்பி சொல்கிறாங்க, அவன் ஃபஸ்ட்டு உயிரோட வெளியில் வரானா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமிக்கு கோவம் வந்து சூர்யாவை அடிக்க வராங்க. அப்போ நம்ம கேபி வந்து தடுக்கிறாங்க. பூமி விடு, இப்போ நீ அடிச்சனா கண்டிப்பாக பிரச்சனை வேற மாதிரி போகும், வா நம்ம ஹையர் ஆஃபீஸரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சூர்யா சொல்கிறாங்க, நீங்கள் யாரை வேணாலும் பாருங்க, கண்டிப்பாக அவனை யாராலையும் வெளியில் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்ல, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, எங்க பாருங்க சார், என்னமோ எல்லா போலீஸ் கஸ்டடியும் உங்கள் காலில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் பெரிய இடத்துக்கு போய் எப்படி பேசணும்னு தெரியும், நாங்கள் போயிட்டு அப்புறம் பார்க்குறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து பூமியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி கிருஷ்ணா ரெண்டு பேருமே ஐஜியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சைடு ககனை போட்டு எஸ்பி சூர்யா வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எஸ்பி சூர்யா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ என்னைய கோலன்னு சொன்னல, இப்போ ஒத்துக்கோ நான் கோலை கிடையாது, நீ தான் கோலை, என்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ககன் சொல்கிறாங்க, நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தா என் கையில் இருக்கிற விலங்க கலட்டிட்டு என்னை அடிடா, உன் கையால் நான் அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் இனிமேட்டு உன்கிட்ட என்னால் மோத முடியாது, அதுக்கான தெம்பு என் உடம்புல கிடையாது, ஆனால் உன்கிட்ட மோதி செத்துட்டேன்ற ஒரு பேராவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல, இதை கேட்ட சூர்யா வந்து செம்ம கோவப்படுறாங்க, இவ்வளோ அடி வாங்கியும் உனக்கு திமுரு குறையில பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து துப்பாக்கியை தலையில் வைக்கிறாங்க. இது என்ன துப்பாக்கி தெரியுமா? இது சென்சார் துப்பாக்கி, இதை வச்சு நான் உன்னை சுட்டனா கண்டிப்பாக எந்த ஒரு ஷூட்டிங் சவுண்டுமே கேட்காது, அதே மாதிரி என் மேலே எந்த ஒரு கேஸுமே வராது, அதனால நீ பேசின பேச்சுக்கு இப்போமே உன்னோட கதையை நான் முடிக்க போகிறேன், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கடைசியில் அதை நினச்சி பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்ல, இதை கேட்ட நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கும் சிவாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ என்னைய அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சூர்யா வந்து சிரிக்கிறாங்க, டே உன்னை விட்டு வைக்க வாடா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னைய என்னென்னலாம் பண்ண, என்னை அடித்து என்னை அவமானப்படுத்தி என்னை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சல, நீ இனிமேட்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஷூட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ தான் ஐஜி கிட்ட இருந்து சூர்யாவுக்கு கால் வருது. உடனே நம்ம சூர்யா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஐஜி கிட்ட இருந்து கால் வருது, என்ன உன் பொண்டாட்டி அங்கே போய் உட்காந்துருக்காளா, அவள் எங்கே போனாலும் சரி உன்னோட மரணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து ஐஜி கிட்ட பேசுகிறாங்க. என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஐஜி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் வந்து ககனை உங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கீங்களா, அவனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், தேவையில்லாமல் விசாரணைன்ற பேரில் அவரை நீங்கள் கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லாதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல சார், அவர் பண்ண தப்புக்கு நான் அவரை அரெஸ்ட் பண்ணி நான் உள்ளே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஐஜி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் உடனே என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்படி பூமி போய் சொல்லியிருப்பா, இவர் எதுக்காக இந்த நேரத்தில் போய் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட அங்கே கிளம்பும்போது நம்ம ககன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, இங்கே பாரு உன் பொண்டாட்டி அங்கே ஐஜி ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கா, அது வரைக்கும் நீ மனசில் என்ன ஆசையை நினச்சிருக்கியோ அதையெல்லாம் நினச்சாவது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு சூர்யாவை பார்த்ததுமே ஐஜி வந்து கேட்குறாங்க, என்ன சூர்யா, சந்திராவோட மருமகனான ககனை நீ அநியாயமாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா அவங்க ஒய்ஃப் பூமியும் அவங்க அப்பா கிருஷ்ணாவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சூர்யா சொல்கிறாங்க, சார் நான் ஒன்றும் அநியாயமான அவரை கைது பண்ணலை, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் காயத்தின்ற ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணார், நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றி ககனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஐஜி வந்து சொல்கிறாங்க, அவர் கரெக்டாக தானமா சொல்கிறாரு, இதில் என்னமா தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சூர்யாவும் எல்லா வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இதை காட்டிட்டு ஐஜிக்கு மண்டை
குழம்பி போகுது. அப்புறம் பூமி சொல்கிறாங்க, சார் அவர் பொய் சொல்கிறார் சார், அவர் சொன்ன கான்செப்ட் என்னமோ கரெக்டு தான், ஆனால் அது எல்லாமே முழுக்க முழுக்க ககனை பழி வாங்குறதுக்கு போட்ட ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு ஆதாரத்தை வீடியோவாக காட்டுறாங்க. நான் காட்டுற வீடியோவை பாருங்க சார், அப்போ தெரியும் யார் குற்றவாளின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதில் நம்ம ககன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி வீடியோ தான் இருக்குது. இதை பார்த்ததுமே ஐஜி வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சூர்யா நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ககன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காரு, அவரை போயிட்டு இப்படி அரெஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பூமி சொல்கிறாங்க, சார் அவரோட நோக்கமே என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி அவரை போட்டு தள்ளணுன்றது தான். ஏன்னா ஏற்கனவே அவருக்கும் என் புருஷனுக்கும் பகை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பகை காரணமாக தான் என் புருஷன் மேலே இப்படி பொய் கேஸை கொடுத்து இந்த மாதிரிலாம் அவர் கொடுமை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ஐஜிக்கு செம்மக்கவும் வருது. சூர்யா இப்போமே உங்களுக்கு நான் ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உங்கள் வேலையில் வச்சிருக்கவே கூடாது, தயவு செஞ்சு அவரை இந்த வேலையிலேருந்து தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ஐஜியோ நானும் அப்படியே பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. சூர்யாவை வேலையை விட்டு தூக்கணுமே செம்ம கடுப்பாகி பூமி கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன பூமி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியோ, நீ சந்தோஷமாக ஏறி, ஆனால் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா, சிங்கம் கூண்டில் இருந்தால் வேட்டையாட முடியாது, நான் இப்போ வெளியில் இருக்கேன், கண்டிப்பாக என்னோட வேட்டையை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீயே பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து நம்ம பூமி கிட்ட சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியாக ககனுக்கு பொய் கேஸை போட்டு எப்படியோ உள்ள தள்ளியாச்சு, இன்னொரு பக்கம் செரியோட கதையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க. அப்போ தான் நட்சத்திரா வந்து கேட்குறாங்க, என்ன மாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, ஆமாம் நட்சத்திரா, எனக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரே கல்லில் 2 சந்தோஷமான விஷயம் எனக்கு கிடச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம நட்சத்திராக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்கிறீங்க, சரி செத்து போனது ஒரு நல்ல விஷயம், இன்னொரு நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அப்புறமா வந்து ககன் ஜெயில் அடி வாங்குற வீடியோவை நட்சத்திரா கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம நட்சத்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மம்மி இது எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அபூர்வா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இனிமேட்டு அந்த பூமி சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மம்மி என்னோட வாழ்க்கையை தட்டி பறிச்சால அவெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து அபூர்வாக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது அபூர்வா வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன எஸ்பி சூர்யா அந்த ககன் எப்படி இருக்கான், உயிரோடு இருக்கானா செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சூர்யா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்னோட வேலையே போயிடுச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சூர்யா சொல்கிறீங்க, இப்போ தானே ககனை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமான வீடியோவை அமுச்சு விட்டீங்க, அதை பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, இப்போ என்னன்னா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கேட்க, இதை கேட்டு சூர்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் அந்த பூமி இருக்காலே எப்படி தான் ஆதாரத்தை கொண்டு வந்தானே தெரியல, எனக்கு எதிராக ஆதாரத்தை ஐஜி கிட்ட வரைக்கும் கொண்டு போய் கடைசியில் ககன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் எடுத்துட்டா, இப்போ அவளால் என்னோட வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இந்த பூமி ஏன் தான் இப்படி இருக்காலே தெரியல, வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பாளா, இவன் என்னன்னா எல்லா பிரச்சனையும் தேடி தேடி எப்படி தான் கண்டுபிடிக்கிறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சூர்யா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு மேடம், இப்போ நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அந்த பூமிக்காகனை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒன்றையே நான் அழிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, ஆமாம் நீ இப்படியே சொல்லிக்கிட்டே கைக்கு வந்ததை இப்படி விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, உடனே சூர்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் அபூர்வா வந்து கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நட்சத்திரா கேட்குறாங்க, என்னாச்சு மம்மி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஃபோனை தூக்கி போட்டுட்டு அபூர்வா அப்படியே பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி போயிட்டு ககனை பார்க்குறாங்க. ககனை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூமி. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.